Next.jsல எப்படி கஸ்டம் 404 பேஜ் செட்டப் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட்டாவே நமக்கு Next.jsல 404 பேஜ் அவைலபிள். இப்போ நான் லோக்கல் ஹோஸ்ட்ல போயிட்டு நம்மட்ட இல்லாத ரவுட் வந்து குடுக்குறேன். இப்போ /1 அப்படின்னு குடுக்குறேன். இந்த ரவுட் வந்து நம்மட்ட கிடையாதுல்ல. ஸோ இத நான் குடுத்தேன்னா, இப்போ வந்து நமக்கு 404 வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து டிஃபால்ட்டா நமக்கு Next.jsலேருந்து இந்த 404 பேஜ் வந்து வரும். ஸோ இத வந்து இப்போ கஸ்டமைஸ் பண்ணலாம். இப்போ கோட் போறேன். கோட்ல போயிட்டு இப்போ நம்ம 404 பேஜ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம பேஜஸ்ல போயிட்டு ஒரு காம்போனன்ட்டா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 404.js குடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ இதுக்குள்ள வந்து நம்ம காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். RAFC நான் ஸ்னிப்பெட்ஸ் யூஸ் பண்றேன். ஸ்னிப்பெட்ஸ் யூஸ் பண்ணி இந்த காம்போனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க போயிட்டு இந்த காம்போனன்ட் நேம் வந்து பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இமிடியேட்டா வந்து நம்ம இந்த டிஃபால்ட் கன்டென்ட் வந்து போயிடும். இப்போ பாருங்க. நான் ரெஃப்ரெஷ் பண்ணா பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. ஸோ இங்க போயிட்டு நம்ம இந்த div tag இருக்கு. இத ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட கன்டென்ட் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ நான் இங்க போயிட்டு ஒரு div கிரியேட் பண்றேன். ஒரு div கிரியேட் பண்ணி கண்டெய்னர் கிளாஸ் குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு இப்போ ஒரு h1 tag ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நம்ம பேஜ் நாட் ஃபவுண்ட் மெசேஜ் காம்போல. ஸோ அதுக்கு நான் பேஜ் நாட் ஃபவுண்ட் குடுக்குறேன். ஸோ இப்போ டெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணா வந்து ஹோம் ஸ்க்ரீன் போற மாதிரி வந்து பண்ணலாம். ஸோ அது பண்றதுக்கு நமக்கு இப்போ கிளிக் பண்ணா ஹோம் பேஜ் போகணும். இந்த மாதிரி நேவிகேஷன் வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா லிங்க் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ Next.jsல இருக்க லிங்க் எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்ல இருக்க லிங்க் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் வந்து கோ டு ஹோம் பேஜ் அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ லிங்க்ல href ஆட் பண்ணலாம். hrefல நம்ம ஹோம் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துடலாம். ஸோ அதோட ரூட் டைரக்டரி வந்து கொடுக்குறோம். கொடுத்தோன்னா இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா ஹோம் பேஜ் வந்து போகும். ஸோ திரும்ப நான் அந்த பாத் போகிறேன். ஜஸ்ட் இல்லாத ஒரு ரவுட் வந்து கொடுத்துருக்கேன் /3 அப்படின்னு. இப்போ இதுக்கு போயிட்டு ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் யூஐல இருக்க எதுவும் யூஸ் பண்ணல. நம்ம டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் கண்டெய்னர் ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு இன்னும் ஸ்டைல்ஸ் எதுவுமே கொடுக்கல. இப்போ ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா Next.jsல ஸ்டைல்டு JSX வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அது வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்டைல் JSX அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம தேவையான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம எப்பயுமே டைனமிக் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம்ல ஜாவா ஸ்கிரிப்ட்ல, அது மாதிரி தான் வந்து கொடுக்கணும். டைனமிக் ஸ்ட்ரிங் டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ அதை ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ணிட்டு இதுக்குள்ளே போயிட்டு நம்ம எப்படி நார்மலாக CSSல வந்து ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுவோம் அது மாதிரி வந்து பண்ண முடியும். இப்போ நம்ம கண்டெய்னர் தானே கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டெய்னர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கண்டெய்னருக்கு வந்து இப்போ மேக்ஸ் வித் வந்து செட் பண்ணுறேன். ஸோ மேக்ஸ் வித் வந்து 1200 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி ஸ்டைல்ஸ் பண்ண போறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது நமக்கு லெஃப்ட் அலைன்டா இருக்குல்ல, இதை வந்து சென்டர் அலைன்டா வந்து கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ இப்போதைக்கு இது கொடுத்துருக்கேன். தென் வந்து ஃப்ளெக்ஸா அதை வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம சென்டர் வந்து ஈஸியாக வந்து கொண்டு வரலாம்ல. சிஎஸ்எஸ்ல இருக்க ஃப்ளெக்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டு நமக்கு சென்டரா வந்து வரணும். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் கொடுக்குறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி அலைன் ஐட்டம்ஸ் சென்டர்னு கொடுத்துடலாம். ஸோ தட் நமக்கு சென்டரா வந்து வந்துரும்ல. ஜஸ்ட் நம்ம சிஎஸ்எஸ்ல இருக்க ஃப்ளெக்ஸ் கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்றோம். இப்போ எப்படி வருது பார்க்கலாம். ஓகே, இப்போ சென்டரா வந்துருச்சு. பட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளெக்ஸ் அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணா டக்குனு வந்து ரோ அலைன்மெண்ட்ல மாறிடும்ல. ஸோ அது அப்படி வருது. நான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்றேன். ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் கொடுக்குறேன். ஸோ தட் நமக்கு வெர்டிக்கல்ல வந்து லோட். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நம்ம இதுகிட்ட நேப் பார் கிட்ட இருக்குல்ல. ஸோ அதை வந்து கீழே கொண்டு வரலாம். பேடிங் ஆட் பண்றேன். பேடிங் வந்து டாப் அண்ட் பாட்டம் வந்து 100 பிக்சல் அப்படின்னு ஆட் பண்றேன். அதே மாதிரி லெஃப்ட் ரைட் வந்து 50 பிக்சல் ஆட் பண்றேன். ஓரளவு ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகே, இப்போதான் வந்திருக்கு. இப்போ ரெஸ்பான்சிவா கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ஸோ நான் இங்கே போய் கொடுத்தேன்னா ஓகே, நம்ம 600 வந்து ஃபோன் ஸ்க்ரீன் எக்ஸ்ட்ரா ஸ்மால் வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்மால்னா வந்து இது வரைக்கும் கரெக்டாக இருக்குது. பட் நமக்கு அது ரேப் ஆகும்போது நமக்கு வந்து நெக்ஸ்ட் லைனில் வருது. அது வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் வந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக
நம்ம எல்லா பேஜ்லயும் ஒர்க் ஆகுற மாதிரி சென்டர்ல வர மாதிரி வந்துருச்சு. ஓகே, நமக்கு ஃபோன் ஸ்க்ரீன்ல இருந்தாலும் நமக்கு அது சென்டர் லைன்டா இருக்கு. ஸோ இது கரெக்ட்டா வருதுல்ல. ஓகே. இன்கேஸ் நீங்க மெட்டீரியல் யூஐ இல்ல எந்த யூஐ லைப்ரரியும் யூஸ் பண்ணல. பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணலாம், MUI யூஸ் பண்ணலாம், எது வேணா யூஸ் பண்ணலாம். பட் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாம டைரக்ட்டா CSS வந்து வச்சு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, ஸ்டைல் JSX வச்சு பண்ணலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்கேயும் வந்து ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும்ல. ஸோ இது வந்து பிகினர் சீரிஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து இங்க global.css இருக்கு, home module.css இருக்கு. ஸோ பர்ட்டிகுலர் ஸ்க்ரீன்ஸ்க்கு வந்து நீங்க ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஜெனரலா இது பண்ற மாரி தான். .css வந்து நம்ம வச்சுட்டு ஆட் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாரி தான் கான்செப்ட் இங்க. ஸ்டைல்ஸ் ஆட் பண்றதுக்கு 3 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு நம்ம இப்ப எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் யூஸ் பண்றோம். MUI, பூட்ஸ்ட்ராப் இல்ல வேற ஏதாவது லைப்ரரிஸ், எந்த லைப்ரரிஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்ல வந்து நம்ம இன்லைனா வந்து ஸ்டைல்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இப்ப பார்த்தோம்ல ஸ்டைல்டு JSX இருக்குல்ல. ஸோ ஸ்டைல் JSX வச்சு நம்ம இன்லைன் ஸ்டைல்ஸ் மாரி வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபைல்லயே வந்து நம்ம காம்போனன்ட்லயே வந்து குடுத்துருப்போம். நம்ம ஸ்டைல்ஸ. இல்லன்னா வந்து இங்க ஸ்டைல்ஸ் இருக்கு, ஹோம் மாடியூல்.css இருக்குல்ல. அது மாரி நம்ம நம்ம பேஜ்க்கு தனித்தனியா வந்து CSS ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அங்க போயிட்டு ஸ்டைல் ஆட் பண்ணலாம். ஸோ இது மாரி 3 டைப்ஸ் இருக்கு. ஸோ இப்ப பேஜ் நாட் 404 பேஜ் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இதுவரைக்கும் பண்ணியிருக்கோம். க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்க கோ டூ ஹோம் பேஜ் அப்படின்னு குடுத்தோம்னா, இப்ப நமக்கு ஹோம் பேஜ் வந்து நேவிகேட் ஆகுது. இப்போ ஆட்டோமேட்டிக்கா நேவிகேட் ஆகுற மாரி நம்ம செட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்ப கிளிக் பண்ணா தானே நேவிகேட் ஆகுது. ஸோ ஆட்டோ நேவிகேஷன் நடக்கிற மாரி வந்து வைக்கலாம். சாரி, நான் இந்த இது வந்துட்டேன். ரவுட் 4 அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இல்லாத ரவுட் குடுக்குறேன். ஸோ பேஜ் நாட் ஃபவுண்ட் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து ரவுட் ஆகுற மாரி வந்து வைக்கலாம். ஸோ அது பண்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, யூஸ் ரவுட்டர் அப்படின்னு ஒரு ஹூக் அவைலபிள். ஸோ அத யூஸ் பண்ணிட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக் நேவிகேஷன் வந்து செட் பண்ண முடியும். இப்போ நான் ரவுட் எடுக்கிறேன். யூஸ் ரவுட்டர் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ யூஸ் ரவுட்டர் குடுத்தேன்னா, இது பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்ல இருந்து தான் வந்து வரும். ஸோ அது இம்போர்ட் ஆகணும். நெக்ஸ்ட்ல இருக்க ரவுட்டர் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ அத எடுத்திருக்கோம். இப்போ நம்ம என்னன்னா, நம்ம டைம் பேஸ்டா வந்து நேவிகேட் பண்ண போறோம். அதாவது டைம் அவுட் ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்துருச்சு. பேஜ் நாட் ஃபவுண்ட் ஸ்க்ரீன் வந்து வந்துருச்சுன்னா, நம்ம அங்கருந்து வந்து டைமர் வந்து வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 7 செகண்ட்ஸ் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ 7 செகண்ட்ஸ் வரைக்கும் யூசர் எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னா, நம்ம டேஷ்போர்டுக்கே வந்து நேவிகேட் ஆகி போற மாரி வைக்கலாம். ஸோ இப்போ இது பண்ணோம் அப்படின்னா, நமக்கு யூஸ் எஃபெக்ட் ஹூக் தேவை. ஸோ நான் யூஸ் எஃபெக்ட் எடுத்துக்கிறேன். ரியாக்ட்ல இருந்து அத இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க நமக்கு டிபெண்டன்சி எதுவும் தேவையில்ல. ஸோ எம்ப்டி டிபெண்டன்சி குடுத்துக்கிறேன். இப்போ இங்க வந்து நம்ம டைமர் வந்து செட் பண்ண போறோம். ஸோ கான்ஸ்ட் டைமர் கிரியேட் பண்ணிடுறேன். செட் டைம் அவுட். ஸோ டைம் அவுட் வந்து நான் சொன்ன மாரி இப்போதைக்கு நம்ம கிளிக் பண்ணியும் போ முடியும்ல. ஸோ அத டெஸ்ட் பண்றதுக்காக இப்போதைக்கு நான் அதிகமான மில்லி செகண்ட்ஸே குடுக்குறேன். 7000 குடுக்குறேன். ஸோ தட் 7 செகண்ட்ஸ் கழிச்சு அது வந்து நமக்கு ஆட்டோ நேவிகேட் ஆகி டேஷ்போர்ட் போற மாரி வந்து வச்சிருக்கோம். ஸோ இங்க போயிட்டு இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ரவுட் வந்து ஆல்ரெடி எடுத்திருக்கோம்ல. ஸோ இந்த ரவுட் டாட் புஷ் நம்ம ரூட் டைரக்டரி வந்து குடுத்துறணும். டைம் அவுட் வந்து கிளியரும் பண்ணணும். ஸோ இங்க கிளியர் டைம் அவுட் குடுத்துக்கிறேன். சாரி. ஸோ கிளியர் டைம் அவுட்குள்ள நம்ம செட் பண்ணியிருக்க டைமர் வந்து தானே. ஸோ இத பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டைமர் வந்து கரெக்ட்டா வந்து கிளியர் ஆயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா, இங்க ஹோம் பேஜ் போறேன். ஸோ இங்க இருந்து இப்போ இந்த ரவுட் வந்து குடுக்குறேன். 4 அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இப்போ இங்க வந்திருக்கு. நமக்கு 7 செகண்ட்ஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா நேவிகேட் ஆகி போயிடும். ஓகே. ஸோ நேவிகேட் ஆயிடுச்சு. ஸோ இங்க போயிட்டு 6 குடுக்குறேன். அதாவது இல்லாத ரவுட் வந்து குடுக்கணும். ஸோ குடுத்துட்டு இப்போ கோ டூ ஹோம் பேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணாலும், நமக்கு வந்து ஹோம் பேஜ் போற மாரி வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாரி இப்போ வந்து நம்ம கஸ்டம் 404 வந்து செட் பண்ணியிருக்கோம். அதே மாரி ஸ்டைல் JSXன்ற கான்செப்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டிசைன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுல பார்த்தீங்கன்னா, இப்போ டேஷ்போர்ட் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தென் நம்ம ரீட் மோர் கிளிக் பண்ணோம்னா, நமக்கு டீடைல் டிசைன் வந்து லோட் ஆகுற மாரி வச்சிருக்கோம். இப்போ நான் கிளிக் பண்ணி எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. இது மாரி தான் ஆகும். நம்ம லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் பண்ணும்போது Next.js வந்து சில நேரம் ஸ்லோவா இருக்கும். பட் நம்ம டிப்ளாய் பண்ணிட்டோம் அப்டின்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். நீங்க மத்த ரியாக்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஃபாஸ்ட்டா இருக்கும். ஸோ அது நம்ம டிப்ளாய் பண்ணோனே உங்களுக்கு தெரியும். இப்போ ஸோ இது வந்து பண்ணியிருக்கோம்.
நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து டீடைல் டிசைன் பேஜ் பண்ணோம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம பில்ட் வந்து கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு எல்லாமே வந்து ப்ரீ ரெண்டர் ஆயிடும். ஏன்னா நம்ம இப்போ ஸ்டாட்டிக் சைட் ஜென்ரேஷன் தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து எல்லாமே ப்ரீ ரெண்டர் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் போயிட்டு இங்கே கேட்ச் ஓப்பன் பண்ணுறேன். கேட்ச்ல பார்த்தீங்கன்னா இமேஜஸ்ல நம்ம யூஸ் பண்ணுற இப்போ எல்லா இமேஜஸுமே வந்து கேட்ச் ஆயிருக்கும். ஓகே. ஸோ நான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் சர்வர் இருக்கு. சர்வர்ல பேஜஸ் இருக்குல்ல. பேஜஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பழையதான் வந்து கேட்ச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அடுத்து பில்ட் ரன் பண்ணல. ஸோ அடுத்து ரன் பண்ணிட்டு வந்து செக் பண்ணலாம். ஸ்லக் இருக்கு. ஸோ இப்போ எதுவும் தான் இல்லை. நான் திரும்ப பில்ட் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ நம்ம பில்ட் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்க டெவலப்மெண்ட் சர்வர் வந்து ஸ்டாப் பண்ணணும். இல்லைன்னா வந்து பில்ட் வந்து ரன் ஆகாது. ஸோ இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு டெர்மினல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெர்மினலில் இப்போ பில்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். npm run build கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த கன்சோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ என்னன்னா பில்ட் டைம்லேயே வந்து நமக்கு எல்லாமே வந்து அதாவது கெட் ஸ்டாட்டிக் ப்ராப்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அதுலேருந்து எல்லாமே டேட்டாலாம் ஃபெச் ஆகி நமக்கு வந்து ப்ரீ ரெண்டர் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே போயிட்டு ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். பண்ணோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் அந்த ஸ்க்ரீன் நம்ம இமேஜ் தவிர மற்ற எல்லாமே வந்து லோட் ஆயிருக்குல்ல. ஸோ இது மாதிரி நம்ம இப்படி தான் வந்து நமக்கு நெக்ஸ்ட் டேஸில் வந்து எல்லாமே ப்ரீ ரெண்டர் ஆகிடும். ப்ரீ ரெண்டர் ஆகுறதுனால வந்து நம்ம பண்ணும்போது சைட்ஸ் அக்சஸ் பண்ணும்போது சைட்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாட்டிக் சைட் ஜென்ரேஷன் வந்து முடிச்சிருக்கோம். முடிச்சுட்டு இன்னும் வந்து நெக்ஸ்ட் டேஸில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ ஸ்டாட்டிக் சைட் ஜென்ரேஷனாக வந்து பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டாட்டிக் சைட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது நமக்கு தேவையான பேஜஸ் எல்லாமே வந்து ப்ரீ ரெண்டர் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்ல கோடில் பில்ட் கிரியேட் பண்ணோடனே ப்ரீ ரெண்டர் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் சைட் ஜென்ரேஷன். இதே இது நமக்கு டேட்டா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து திரும்ப நமக்கு பேஜ், அதாவது நீங்கள் புதுசாக போய் ஒரு என்ட்ரி ஆட் பண்ணுறீங்க, இல்லை ரிமூவ் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு என்ட்ரி வந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி எல்லாமே ப்ரீ ரெண்டர் ஆயிடுச்சுல. ப்ரீ ரெண்டர் ஆனால் அதே ஸ்க்ரீன் தானே டிஸ்பிளே ஆகணும். இப்போ வந்து நம்ம ரெக்கமெண்ட் வந்து நம்ம டேட்டா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகணும்ல. ஸோ அது வந்து ஸ்டாட்டிக் சைட் ரீஜெனரேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அது போக இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் டேஸ்ல. அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இப்போ பண்ணியிருக்க அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் பண்ணணும். டிப்ளாய் பண்ணால் தான் வந்து அதுக்கு அடுத்து மற்ற கான்செப்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அது அப்கமிங் வீடியோவில் அது பார்க்கலாம். இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.